வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 1 இயக்க விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அந்த ஆல்மோஸ்ட் அந்த யூனிட்டை இன்னைக்கு தான் லாஸ்ட் டாபிக். இந்த தோற்ற எடை அப்புறம் எடையற்ற நிலை அப்படிங்கிறது, அதாவது அப்பரண்ட் வெயிட், அதுக்கப்புறம் வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ண அந்த யூனிட் முடிஞ்சது. ஓகே, பட் நம்ம எப்பவுமே நான் சொல்றதா அந்த டாபிக்கே இந்த இதுல இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது, ரெண்டாவது யூனிட்ல இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம லேர்ன் பண்றோம் அதுனா என்ன அப்படின்னு லேர்ன் பண்றோம். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான டாபிக் ஆக்சுவலி இது. ஆனா அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் விதியை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? நாம எல்லாருமே லிஃப்ட்ல போயிருக்கோம், ராட்னல ராட்னத்துல விளையாண்டுருக்கோம். அப்போ அந்த லிஃப்ட்ல போகும்போது, ராட்னத்துல விளையாடும் போதும் நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்ப அதை கேட்டா எப்படி சார் நாங்க அதை சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்ட் தான். ஆனா சில பேர் சொல்லியிருக்கலாம், அக்காட்டியா அண்ணன்டியா அந்த மாதிரி நான் இப்படி போகும்போது அந்த டைம்ல நீங்க சொல்லிருப்பீங்க, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புல ஒரு வித்தியாசமான சின்ன மாற்றம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்குமே, இருக்கா? அந்த வித்தியாசமான மாற்றம், அதுக்கான என்ன காரணம் நீங்க உணர்ந்தது கரெக்ட் தான். வித்தியாசமான மாற்றம் வரும் இந்த மாதிரி லிஃப்ட்ல போகும்போது, ராட்டினத்துல விளையாடும் போது வித்தியாசமான மாற்றம் வரும். ஆனா அந்த மாற்றத்துக்கு பின்னாடி உள்ள காரணத்தை நம்ம சயின்ஸ்ல படிக்க போறோம். எஸ், கரெக்டா? இவ்வளவு நாள் நம்ம சின்ன பையன் தெரியாது, ஓகே அது ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சயின்ஸ் பின்னாடி நம்ம படிக்கும் போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டாபிக், அந்த கண்டென்ட், அந்த ஒரு ரூல் எல்லாமே நமக்கு தெரிய வரப்போகுது. அதுதான் அப்பரண்ட் வெயிட், வெயிட்லெஸ்னஸ். சரியா? சரி. அதாவது அப்பரண்ட் வெயிட் அப்படிங்கிற தோற்ற எடை அப்படிங்கிறது என்னன்னா, அது அந்த டைம் மட்டும் தோன்றும். அந்த டைம் அப்படி வெயிட் இருக்க மாதிரி தோணும். ஆக்சுவல் வெயிட் அப்படிங்கிறதா உண்மையான எடை. ஆக்சுவல் வெயிட் அப்படிங்கிறதா உண்மையான எடை. அது வேற, அப்பரண்ட் வெயிட் வேற, தோற்ற எடை வேற. சரியா? இப்போ நீங்க ஒரு லிஃப்ட்ல போறீங்க. லிஃப்ட்னா தமிழ்ல வந்து லிஃப்ட், தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மின் தூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மின் தூக்கியில நீங்க போகும்போது நம்மளோட எடை எப்படி மாறுது, விண்வெளி வீரர்கள் விண்கலத்துல ஏன் மிதக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்புறம் நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியோட பயங்கள் என்ன அப்படிங்கிற பார்க்க போறோம். சரி. ஸோ நம்ம எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருப்போம். கேளிக்கை பூங்காம்பாங்க, அதுக்கு போயிருப்போம். அங்க பெரிய ராட்னம் இருக்கும், ஜெயிண்ட் வீல் இருக்கும். நிறைய சில பேர் விளையாடுவாங்க, சில பேர் பயமா இருக்கும். அவ்வளவு பெரிய வீல்ல மேலெல்லாம் உச்சில போய் நின்னா அப்படி பயமா இருக்கும். கரெக்டா? ரோலர் கோஸ்டர், அதுல விளையாண்டுருப்பீங்க. ரோலர் கோஸ்டர் இங்கெல்லாம் இதெல்லாம் போயிட்டு விளையாண்டு வரும்போது பாத்தீங்கன்னா, வேகமா மேல போயிட்டு கீழே வரும்போது நம்ம வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி சுருன்னு பிடிக்கும், பண்ணும். கவனிச்சிருப்பீங்க. நம்ம உடம்பே எடையே இல்லாம ஏதோ காத்து மாதிரி இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா? அது ஏன்? ஓகே, அது ஏன்? கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். அதே போல நிறைய பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு விண்வெளியை பத்தி. விண்வெளியில ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும், அப்படிதானே? அங்க பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் அப்படி காத்துல மிதப்பாங்க. நம்ம பொதுவா ஜென்ரலா ஏன்பா அப்படி காத்துல மிதக்காங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அங்கதான் பூமியோட ஈர்ப்பு விசையே கிடையாது, ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அவங்க மிதக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது முற்றிலும் தவறு. அது உண்மை என்னன்னா, அங்க புவியீர்ப்பு விசை ரொம்பவே பலமா தான் இருக்கும். அங்கேயும் புவியீர்ப்பு விசை உண்டு. சரியா? புவியீர்ப்பு சக்தி உண்டு. அப்புறம் ஏன் மிதக்குறாங்க? இதோட உண்மையான சயின்ஸை நாம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். இப்போ இதெல்லாம் புரிஞ்சுறதுக்காண்டி நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதுலயே இந்த டாபிக் ஃபுல்லா பாத்துறேன். ஏன்னா நான் இப்ப சொல்றதை விட அது உங்களுக்கு ஈஸியா புரியும். என்னோட ஸ்கிரீனை இப்ப நான் ஷேர் பண்றேன். வந்துட்டப்பா? ஓகே, குட். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் ரெண்டு வெயிட், அப்பேரண்ட் வெயிட், ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட்னா என்னது? உண்மையான எடை. நம்மளுக்கு எம்ங்கிற மாஸ் உண்டு, நிறை இருக்கும். நம்ம எங்க போனாலும் அந்த நிறை இருக்கும். அதனால அந்த புவியீர்ப்பு சக்தி நம்மளை பிடிச்சி இழுக்கிறனால வெயிட் இருக்கும். அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தாச்சு. அப்பேரண்ட் வெயிட் என்னன்னா அந்த டைம்ல தோன்றக்கூடிய வெயிட் மட்டும், வெயிட் மாதிரி. சரிங்களா? இப்போ ஒரு லிப்ட்ல ஒரு ஆள் நிக்கிறாரு.
இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் இந்த நிலையான நிலைக்கு கொண்டு போறேன். அதாவது நிலையான நிலை A is equal to 0. A is equal to 0னா அந்த லிஃப்ட் மூவ் ஆகல. நான் லிஃப்ட்ல ஏறி உட்கார்ந்திருக்கேன். அவ்வளவுதான். லிஃப்ட் மூவ் ஆகல. நான் அப்படியே ஏறி நிக்கிறேன். அப்போ என்னுடைய வெயிட் W is equal to mg. ஃபார்முலா போட்டு நம்ம போட்டோம்னா W is equal to mg அப்படிங்கறதா வெயிட்டோட ஃபார்முலா முன்னாடி பார்த்திருக்கோம். இந்த வெயிட்டோட ஃபார்முலா எப்போதுமே கீழ் நோக்கி செயல்படும். சரியா? கீழ் நோக்கி செயல்படும். இது நம்மளுக்கு தெரியும். சோ மாஸ் நான் எவ்வளவு எடுத்துக்கேன்னா 60 kg எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம புவியோடைய ஈர்ப்பு சக்தி அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா எனக்கு வந்து என்ன தெரியும்னா வெயிட் தெரியும். அதாவது R is equal to mg இல்ல W is equal to mg நீங்க எந்த ஃபார்முலாவும் போடலாம். ரெண்டுமே சேம் வரலாம். அந்த பாத்தீங்களா W is equal to mg. சோ W M-க்கு வந்து நீங்க 60 போடுங்க, G-க்கு வந்து 9.8 போடுங்க. சரிங்களா? சோ 588 நியூட்டன் வரும். இதுதான் உண்மையான எடை. நீங்க வெயிட் மிஷின் வச்சு பாக்குறீங்க, உண்மையான எடை வருது. அப்போ லிஃப்ட்ல நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது அப்பரண்ட் வெயிட்டும் அதே தான் வரப்போகுது. ஏன்னா அதே R is equal to mg போடுங்க, அதே 60 தான், அதே 9.8 தான், 588 நியூட்டன் தான். சோ அதுதான். அப்ப இந்த ரெண்டும் பார்க்கும்போது தோற்ற எடையும் அதாவது அப்பரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட் அதாவது உண்மை எடையும் ஈக்குவலா இருக்கு. இந்த பாருங்க 500 நியூட்டன். நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் நம்ம வெயிட்னு சொன்னா நியூட்டன் தான் சொல்லணும்னு சொன்னேன். அதனால பர்ஃபெக்டா நான் நியூட்டனே போட்டு கொடுத்துருக்கேன் அனிமேஷன்ல. சரிங்களா? கேஜில போட்டா இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஆக்சுவலா ரியலா மட்டும் சொல்லணும், நியூட்டன் தான் சொல்லணும். என்னோட வெயிட் 600 நியூட்டன் அப்படிதான் சொல்லணும். சரியா? ரைட். அப்ப இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரிஞ்சிச்சு. இப்ப ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன பண்றோம்னா அந்த லிஃப்ட நான் மேல நகர்த்த போறேன். அதாவது மேல் நோக்கி நகர போகுது. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இடம் எதுலானா இந்த இடத்த மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதுல ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை நான் சொல்றேன். சரியா? மற்ற இடம்லாம் பிரச்சனை இல்லை. நான் இந்த இடம் மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்ப நான் லிஃப்ட மேல் நோக்கி நகர்த்த போறேன். அதாவது லிஃப்ட் மேல் நோக்கி போக போகுது. சோ மேல் நோக்கி போகுதுனாலே ஒரு முடுக்கம் அதுல இருக்கு. அப்படின்னா சம் ஆக்ஸலரேஷன் இருக்கு. அது மேல் நோக்கி கொண்டு போறேன். இப்ப பாருங்க, கிளிக் பண்றேன். அப்படியே அந்த லிஃப்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போகுது. அழகா போகுது பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லிஃப்ட் வந்து அப்படி நம்ம ரியலா லிஃப்ட் எப்படி மெதுவா போகணும் அதே மாதிரி நான் மெதுவா அப்படி இது பண்ணிருக்கேன் பாருங்க. அப்படி மெதுவா போகுது. கரெக்டா? எஸ். இப்ப நீங்க பார்த்த இடம் கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் 588 நியூட்டன் இருந்துச்சு. இப்ப பாருங்க 800 அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது 588 இங்கதான். இங்கேயும் 588 தான் இருந்துச்சு. ஆனா பாருங்க இப்ப 828 நியூட்டன் காமிக்க சார். அப்படின்னா என்ன சார்னா எஸ் உங்களோட வெயிட் கூடி இருக்கு. எஸ் அப்பரண்ட் வெயிட் உங்களோட வெயிட்னா அப்போ நம்ம வந்து சாப்பிட்டுலாம் எடை ஏற்ற வேண்டாம். லிஃப்ட்ல போயிடலாம் இருக்கீங்களா, அது வந்து தோற்ற எடை தான். நீங்க லிஃப்ட்ல இருந்து இறங்கின பிறகு வெயிட் நார்மல் வெயிட். பட் இதுதான்ப்பா பின்னாடி இருக்கக்கூடிய அருமையான சயின்ஸ். பாத்தீங்களா உங்களோட வெயிட். நீங்க என்னைக்காவது இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கடை இருக்கு அப்படின்னா அங்க லிஃப்ட் இருந்துன்னா வெயிட் மிஷினை தூக்கிட்டு போய் நீங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, அது உங்களுக்கு இதை விட நீங்க ரியலா படிக்கலாம். அப்ப மேல் நோக்கி போகும்போது எஸ் உங்களோட வெயிட் கூடி இருக்கு. உங்களோட விடை அதிகமாக இருக்கு. வெயிட் கூடி இருக்கு. தோற்ற எடை அதாவது அப்பரண்ட் வெயிட் உண்மையான எடையை விட அதிகமா இருக்கு. 6 தோற்ற எடை அப்படிங்கிறத நம்ம வந்து அப்பரண்ட் வெயிட் 6ன்னு வச்சிருப்போம். ஆக்சுவல் வெயிட்டை நம்ம டபிள்யூன்னு வச்சிருப்போம். ஸோ ஆர் இது நம்ம புக்லயும் அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஸோ ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ. பாத்தீங்களா? இவ்வளவு நாள் நம்ம புக்ல படிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருக்காது. இப்போ இந்த அனிமேஷன் பாத்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுது. சரிங்களா? ஸோ இந்த லிஃப்ட் மேல இயங்கும் போது அதுக்குன்னு ஒரு ஆக்சலேஷன் இருக்கும். அதுதான் நான் வந்து இங்க ஒரு 4 இதை நம்ம கூட்டினாலும் ரொம்ப ஸ்பீடா போகும். சரிங்களா? இப்போ 4ன்னு வச்சிருக்கேன். சப்போஸ் நான் இந்த ஆக்சலேஷனை முடுக்கத்தை கூட்டுறேன், நீங்க தோற்ற எடையை பாருங்க கூடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஃபார்முலால நம்மளுக்கு வந்து ஏ இன்வால்வ் ஆகும் போது அது கூடிட்டே இருக்கும். சரியா? பாருங்க 960 நியூட்டனுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஃபார்முலா படி பாருங்க ஆர்ஸ் கொட்டு நமக்கு ஜெனரல் ஃபார்முலா எம்ஜி. ஆனா அப்பரண்ட் வெயிட்ல நீங்க பார்க்கக்கூடிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா வெறும் எம்ஜி மட்டும் இருக்காது, அந்த ஏவும் ஆட் ஆயிருக்கும். அந்த பொருளோடைய அந்த லிஃப்டோடைய ஆக்சலேஷன் ஆட் பண்ணும். இது மேல் நோக்கி நகரும் போது பிளஸ் பண்ணும். நம்ம ஆல்ரெடி இங்க புக்கை படிச்சதுனால ஈஸியா இருக்கும். ஆமா மேல் நோக்கி போகும்போது பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ. நான் என்னுடைய ஏ வந்து 6.2ன்னு வச்சதுனால அந்த 6.2 மல்டி ஆட் பண்றேன். அண்ட் 9.8 இருக்கு. 60ஆல மல்டி பண்ணும்போது இவ்வளவு வந்துச்சு. அப்ப என்னுடைய வெயிட் அவ்வளவு இருக்கு. அப்பரண்ட் வெயிட்டா இருக்கு. இது கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா?
நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம் டவுட்டுங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் மெதுவாவே நான் சொல்றேன் சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் மெதுவா சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நிலையான நிலையில பாத்தீங்க எல்லாருமே 588 நியூட்டன் தான். சார் அப்ப மட்டும் நீங்க நினைக்கலாம் சார் அப்ப மட்டும் ஏ வராதா சார்னா வராது. ஏன்னா அந்த பொருள் லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு. லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு, முடுக்கம் ரெஸ்ட்ல இருக்குன்னா நம்ம ஏ வந்து 0 தானே போடும். அதனால 0 போட்டிருக்கேன். அப்ப ஃபார்முலால 0 வராதுல்ல. அதனால அதாவது 0 வரும்ல. அதனால ஏ வந்து 0 வந்துரும்ல. அப்ப ஏ வராது. அப்ப வெறும் m into g மட்டும் போட்டுப்பாங்க. அப்போ அதான் 580 நியூட்டன். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்ப ரெண்டாவது மேல் நோக்கி இருக்கிறதையும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே வெயிட் கூடி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம மூணாவது பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இதை மட்டும் நல்லா பாருங்க சரியா. இங்கதான் அவர் முக்கியமான ஆள்லாம் இருக்கு. ஓகே சரி. அண்ட் இந்த ஃபார்முலா நீங்க நம்ம புக்ல கொடுத்த ஃபார்முலா நீங்க இதையும் பார்த்துருப்பீங்க. இந்த இருக்கலாம் முடுக்கப்பட்ட மேல் நோக்கி இயக்கம் அதாவது ஆர் கிரேட்டர் தன் டபிள்யூ, ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, ஆர் லெஸ் தன் டபிள்யூ அப்படி மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது நம்ம புக்ல உள்ளது அப்படின்னா. இப்போ ரெண்டாவது பட்டீங்களா. இப்போ நம்ம மூணாவது போலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கீழ் நோக்கி அனுப்புறேன். கீழ் நோக்கி அனுப்பும்போது என்ன நடந்திருக்கு பாருங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்க என்ன நடந்திருக்கு. லிஃப்ட் அப்படியே லேஸா அப்படியே கீழே வருது. தேர்டு 2 1 வருது. எஸ் மின் உயர்த்தியோட முடுக்கம் அதே தான் இருக்கு. ஏன்னா அது கீழே மேல போகும்போது அவருக்குன்னு ஒரு முடுக்கம் இருப்பாரு. 4 வச்சிருக்கேன் கரெக்டா. எடைய பாருங்க குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே என்னுடைய ஆக்சுவல் வெயிட்டோட இப்ப குறைஞ்சிருக்கு. 348 நியூட்டன் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம புக்ல படிச்சிருப்போம் இந்த ரிசல்டன் அதாவது அந்த அப்பரண்ட் வெயிட் ஃபார்முலா வந்து கீழே நோக்கி போகும்போது எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ அப்படின்னு பார்ப்போம். கீழ் நோக்கி போகும்போது சரியா. கீழ் நோக்கி போகும்போது ஜி மைனஸ் ஏ. ஸோ அதனால கழிக்கிறோம். அதாவது இந்த ஏவை இந்த 4 நான் கழிக்கிறேன். இந்த பாருங்க இந்த ஃபார்முலால கழிச்சிருப்பேன். 60 இன்ட்டு 9.8 மைனஸ் 4. இப்போ 9.8ல நீங்க 4 கழிச்சு அது கூட 60 மல்டி பண்ணும்போது 348 நியூட்டன் வந்துட்டு. இதுதான் அப்பரண்ட் வெயிட். ஸோ குறையும். அப்ப நீங்க வெயிட் மிஷின் வைக்கிறீங்க அந்த லிஃப்ட் கீழே மூவ் ஆகுது அப்படின்னா உங்களோட வெயிட் கம்மியா இருக்கு சரியா. ஸோ அதனால நீங்க இதுலயும் நீங்க சில பேர் இதை நோட் பண்ணிருப்பீங்க. இந்த பாத்தீங்களா வெயிட் மிஷின் இதுல வச்சிருப்பாங்க. அதுலயே கூடுறது குறையெல்லாம் இருக்கும். நீங்க அதுலயும் பார்க்கலாம். பாத்தீங்களா இப்ப கூடி இருக்கு, இது குறைஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன். அதுலயும் இருக்கு. நீங்க அதனால எல்லாமே பார்க்கலாம். கிளியரா இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா. அப்ப வெயிட் குறைஞ்சிருக்கு. எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ ஆசிலேஷன் நான் 4ன்னு வச்சிருக்கேன். சப்போஸ் அந்த லிப்டோட ஆசிலேஷன் டவுன்வர்ட் ஆசிலேஷன் கீழ் நோக்கி வரக்கூடிய முடுக்கத்தை நான் இன்க்ரீஸ் பண்றேன். என்ன நடக்கும் பாருங்க. ஸ்பீடா என்னோட வெயிட் டிக்ரீஸ் ஆகுது. அப்பரண்ட் வெயிட் குறைஞ்சிருக்கு. நான் என்னுடைய இதை டிக்ரீஸ் பண்ணும்போது வெயிட் மிஷின் பாருங்க. இதை நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். இதுதான் லாஸ்டா பார்க்க போறோம் சரியா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் டவுட் இருக்கா ஏதாவது? ஓகே ரைட். இப்போ அடுத்த முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா எடையின்மை, ஃப்ரீ ஃபால். பேர்ல இருக்கு ஃப்ரீ ஃபால். சோ இப்ப இது வரைக்கும் நீங்க பார்க்கும்போது உண்மை எடையை விட ஆக்சுவல் அந்த அப்பரண்ட் வெயிட் அந்த தோற்ற எடை கூடுச்சு குறைஞ்சது அப்படிங்கிற பாத்தீங்க. லிப்ட் மேல் நோக்கி போகுது கீழ் நோக்கி வர்றது எல்லாம் பாத்தீங்க. ஆனா இப்ப பாக்குறது ஒரு மேஜிக் மாதிரி. என்னன்னா லிப்ட் கீழ் நோக்கி வருது. வரக்கூடிய முடுக்கத்தை புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமா ஆக்க போறேன். அதாவது அவருக்குன்னு தனி முடுக்கம் இல்லை. அதாவது நீங்க இவ்வளவு நேரம் பாத்தீங்க ஜி ஏ வந்து 4 7.3 நான் ஏதோ செட் பண்ணேன். அதுக்கு ஏதாவது அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். பட் இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் ஏ வந்து 9.8 எடுக்க போறேன். ஜி ஆல்ரெடி 9.8. ஜியோட 9.8 நம்மளால மாத்த முடியாது. என்னைக்கா மாத்த முடியுமா? அவர் மேக்சிமம் மினிமம்னு சில வேலையில இருப்பார். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருக்கோம். போல்ஸ் துருவங்கள்ல அப்புறம் ஈக்குவேட்டர் அதுலலாம் நம்ம பார்த்துருக்கோம். கூடுவார் குறைவாரு. அப்புறம் ஆழத்துல போகும்போது மேல லைக் அந்த
ஹைட்ல ஏறும் போது ஜி மாறுபடுங்கிற பார்த்துருக்கோம். பட் ஜியோட வேல்யூ நம்ம தனியா உட்காந்து மாற்ற முடியாது. 9.8 நான் 7 வைக்க போறேன்னு வைக்க முடியாது. ஆனா இந்த லிப்டோடைய ஆக்சலேஷன் நம்ம மாத்தலாம். 4 மாத்தலாம், 7 மாத்தலாம். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஏவை 9.8ன்னு மாத்த போறேன். 9.8 மாத்தினா அது பேர் தான் ஃப்ரீ ஃபால். சரிங்களா? அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமா ஆக்க போறேன். சோ இப்ப இதை வந்து ஒண்ணு இப்படியும் சொல்லலாம். ஏவை வந்து நான் 9.8 எடுக்குன்னு சொல்லலாம். இன்னொன்னு இப்ப மேல போன லிப்ட் திடீர்னு கேபிள் கட் ஆகுது. இது வந்து நம்ம யாருமே இல்ல, அது வந்து ஒரு கண்டிஷன்ஸ், சரிங்களா? ஒரு இமேஜினேஷன். ஏன் அதை சொல்றோம்னா இந்த ஆபரேஷன் எதுவுமே ஒர்க் ஆகல. சுவிட்ச் எல்லாம் ஒர்க் ஆகல, ஸ்டாப் 2ஆம் ஃப்ளோர்ல ஸ்டாப், 1ஆம் ஃப்ளோர்ல ஸ்டாப், அப்படிலாம் ஒர்க் ஆகல. மேல போனோடனே அந்த கேபிள் கட் ஆனா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. மேல இருந்து நம்ம சில படத்துலலாம் அப்படி காமிச்சிருப்பாங்க, ஹாலிவுட் படத்துல மேல இருந்து ரொம்ப ஸ்பீடா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க, கரெக்டா? சோ அப்போ ஸ்பீடா வரணும் என்னன்னா புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும்தான் அந்த லிப்ட் மேல இருக்கு. லிப்டுக்குன்னு தனி முடுக்கம் இல்ல. அதாவது 9.8 தான் ஆக்ட் ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே சார், எனக்கு இது புரியுது. 9.8 அந்த லிப்டோட 9.8 ஈக்குவலா வருது. ஓகே, பட் அதனால என்ன நடக்கும் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? எடையின்மைக்கு போயிட்டேன், போறேன், கிளிக் பண்றேன். நீங்களே பாருங்க, தோற்ற எடை உண்மை எடை என்னன்னு பாருங்க. என்ன நடந்திருக்கு பாருங்க. 0 நியூட்டன் வெயிட், அதாவது தோற்ற எடையே இல்ல, அப்பரன் வெயிட்டே இல்ல, தடையின்றி விழுதல், எடையின்மை, 0 நியூட்டன். ஏன்னா நான் வந்து ஏக்கும் ஜிக்கும் ஒரே வேல்யூ தான் சொன்னேன், 9.8. அதனால இந்த பாருங்க இங்கேயும் 9.8 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். 9.8. ஸோ 60 இதெல்லாம் மல்டி பண்ணீங்கன்னா ஆறு வந்து 0 ஆயிரும். அழகா 0 ஆயிரம். அப்போ அப்பரன் வெயிட் இல்லை, உங்களுக்கு தோற்ற எடை இல்லை. அப்போ லிப்ட் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் வெயிட் மட்டும் தான் இருக்கும், தவிர அப்பரன் வெயிட் இருக்காது. சரியா? இதுதான் எடையற்ற நிலை. இதுதான் வெயிட்லெஸ்னஸ், தடை இல்லாமல் தானே விழுதல். ஓகே, சோ உங்களுடைய அந்த வெயிங் ஸ்கேல் அப்படியே 0 சுழி நிலைக்கு வந்துடும். வந்துடுச்சா பாருங்க, வந்துடுச்சா? லிப்டோட கயிறு அருந்து போனா நம்ம என்ன ஆகுமோ அதுதான் இந்த நிலை. இந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம்? வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் எடையற்ற நிலை. போட்டிருக்காங்களா? எடை இன்மையும் போட்டிருக்காங்களா? அதான் எடையற்ற நிலை. அப்ப ஆறுங்கிறது m இன்டு ஜி மைனஸ் ஜி 0. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் இந்த அனிமேஷன். இந்த அனிமேஷன் வச்சு இந்த டாபிக்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தியரிட்டிக்கலா சில வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னுங்கிறத நான் குயிக்கா கிளான்ஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் செங்குத்து எதிர்விசையே தோற்ற எடை. அதாவது தோற்ற எடைனா எப்படி சார் வந்துச்சுன்னா செங்குத்து எதிர்விசை, நம்ம கிராவிட்டி பிடிச்சி கீழே பிடிச்சி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா இந்த லெஃப்ட் நம்மளை மேல பிடிச்சி புஷ் பண்ணும், அதான் தோற்ற எடை. அதுதான் செங்குத்து எதிர்விசை. இதை பத்தி நீங்க 11th பிசிக்ஸ்ல நிறைய படிப்பீங்க, நார்மல் ஃபோர்ஸ் அப்படிலாம் படிப்பீங்க. மேல் நோக்கி சொல்லும் போது மின் உயர்த்தி மேல் நோக்கி போகுது, அதனால மேல் நோக்கி முடுக்கம் இருக்கும். தோற்ற எடை அதிகரிக்கும். பை த ஃபார்முலா இது. நாம் அதிக எடையை உணர்வோம். கீழ் நோக்கி முடுக்கும் போது மெதுவா அப்படியே லிப்ட் கீழே வரும்போது தோற்ற எடை குறையும். அதாவது ஆர் சிக்கல் எம் இன்டு ஜி மைனஸ் ஏ, நாம் குறைந்த எடையை உணர்வோம். அப்புறம் தடையின்றி விழும்போது ஃப்ரீ ஃபால், நம்மளுக்கு கயிறு இருந்து விழுந்ததுன்னா ஏ சிக்கல் ஜி, ஸோ எம் இன்டு ஜி மைனஸ் ஜி மைனஸ் ஜினால சேம் குவான்டிட்டி மைனஸ் பண்ணா 0 தான் வரும், எடையின்மை. சரியா? மேல் நோக்கிய முடுக்க இயக்கத்துல நம்ம பாக்குறது ஆர் கிரேட்டர் தன் டபிள்யூ. ஏன்னா இது இந்த கொஸ்டின்ஸ் நிறைய தடவை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இந்த வெயிட்லெஸ்னஸ், அப்பரன் வெயிட்லாம் நிறைய தடவை ரிப்பீட்டா கேட்டே இருக்காங்க. அதிக எடை காட்டும், நீங்கள் தரை உங்களை மேல் நோக்கி அழுத்துவது போல் உணர்வீர்கள். சரியா? நீங்க லெஃப்ட் மேல போகும் அப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ணா இதுக்கப்புறம் லெஃப்ட்ல போகும் பாருங்க, அந்த அப்படியே அந்த லிஃப்ட் உங்களை பிடிச்ச ஒரு மாதிரி தள்ளும், மேல் நோக்கி தள்ளுற மாதிரி இருக்கும். நீங்க வெயிட் வேற அப்படி கூண்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கீழ் நோக்கிய முடுக்கத்துல மின் உயர்த்தி கீழ் நோக்கி செல்லும் போது ஆர் லெஸ் தென் டபிள்யூ, தராசு குறைந்த எடையை காட்டும். உங்களுக்கு அப்படியே ஒரு லைட்னஸ் மாதிரி வரும், அப்படியே மேல இருந்து கீழே வர மாதிரி லைட்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, லேசான உணர்வு. ஃப்ரீ ஃபால்ல புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக வரைக்கும் சமமாகுது, ஏஎஸ் ஜி, ஸோ தோற்ற எடை 0. இதனாலதான் விண்கலத்துல விண்வெளி வீரர்கள் மிதப்பது போல் நமக்கு தோன்றுது. சரிங்களா? அவங்க வந்து உண்மையிலே கிராவிட்டி இல்லாமல் இல்லை, இது வேற கான்செப்ட் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இது இப்போ போதும். இப்போ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.
என் டவுட் இருக்கா? சரி. இப்போ இந்த விண்வெளி வீரர்களுடைய அந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். இப்ப விண்வெளி வீரர்கள் விண்கலம் அப்படிங்கறதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தெரியும். அதுலதான் விண்வெளி வீரர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம படத்தெல்லாம் ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் ஸ்டேஷன். அப்போ விண்வெளியில மிக அதிக சுற்றியக்க திசைவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிட்டல் வெலாசிட்டி உண்டு. ஆர்பிட்டல் வெலாசிட்டி இது வந்து சுற்றியக்க திசைவேகம் அப்படிம்பாங்க. இந்த சுற்றியக்க திசைவேகத்தினாலதான் நாமளும் அதாவது நாம இப்ப ஸ்பேஸ் வீரர்கள் அப்படி மாதிரி நினைச்சுக்கோ, நாமளும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அப்படியே பூமியை சுத்தி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இது பூமினா அப்படியே சுத்திட்டு இருக்கும். இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி சுற்றி இருக்க திசைவேகத்தினாலதான் நாமளும் சரி, நாம யாருக்குள்ள இருக்கோம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த விண்களும் சரி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கும், நகர்ந்து கொண்டே இருக்கும். நாமளும் அந்த இது ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சம வேகத்துல சம முடுக்கத்துல அதாவது சேம் வெலாசிட்டில சேம் ஆக்சலரேஷன்ல அப்படியே நகர்ந்துட்டே வரும். இதனால நம்மளுக்கு எப்போதுமே பூமியை நோக்கி தடையின்றி விழும் நிலை. இப்ப நம்ம பார்த்தோம்ல ஃப்ரீ ஃபால் கண்டிஷன், அதே மாதிரிதான் அங்க இருப்பாங்களாம். ஏதோ அப்படியே அங்கிருந்து விழுற மாதிரியே ஒரு ஃபீலா இருப்பாங்களாம். சரிங்களா? தடையின்றி விழும் நிலையிலேயே ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்லயே இருப்பாங்க. இதனாலதான் அவங்களோட தோற்ற எடை 6/0. அவங்களுடைய தோற்ற எடை 6/0. உண்மையான ரியல் வெயிட் இருக்கும், ஆனா 6/0 எப்போ ஆகும் அந்த ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். இதனால அவங்களுக்கும் 6/0 இருக்கும் தோற்ற எடை. சோ தோற்ற எடை அப்படி இருக்கனால அவங்களுக்கு மிதக்கிற மாதிரி எடையற்ற நிலையில காணப்படுறாங்க. சரிங்களா? மிதக்கிற மாதிரி எடையற்ற நிலையில காணப்படுறாங்க. இது கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன் கிராவிடேஷனல் லா. நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி பயன்பாடுகள். விதியின் பயன்பாடுகள், நான் ஷார்ட்டா விதி பயன்பாடுகள் அப்படின்னு நினைச்சேன். அப்ளிகேஷன்ஸ். சோ நம்ம போன கிளாஸ்ல நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி நிஜ வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க. போன கிளாஸ்ல நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி அப்படின்னு என்ன பார்த்தோம், அதுதான் அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. நம்மளுடைய யூனிவர்ஸ்ல அண்டத்துல விண் பொருட்கள் தெரியும் உங்களுக்கு. அந்த விண் பொருட்களுடைய பரிணாமங்கள், விண் பொருட்கள் அதோடைய பரிமாணங்கள் டைமென்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் பூமியோடைய நிறை மாஸ், ரேடியஸ் ஆர், இதுக்கு உண்டான வேலையில நம்ம புக்ல இருக்கு அப்படிதானே, அது நீங்க பாத்துருவீங்க. அப்புறம் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி, இது எல்லாத்தையும் துல்லியமாக கணக்கிட உதவுதான் இந்த ஈர்ப்பியல் விதியுடைய பயன்பாடுகள்ல நம்ம ஒன்று ஃபர்ஸ்ட் பார்க்குற பாயிண்ட். ஸோ யூனிவர்சல் இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் அந்த டைமென்ஷன்ஸ், மாஸ், ரேடியஸ், நம்ம பூமியை பார்க்கும்போது பூமியுடைய மாஸ், ரேடியஸ் அண்ட் ஜி இதெல்லாம் துல்லியமா அளக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, வானவியல்ல புதிய விண்மீன்கள் அப்புறம் கோள்கள் இவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுகிறது. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? புதிய விண்மீன்கள் அன்று கோள்களை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட், சில விண்மீன்கள் சீரற்ற முறையில் நகருமா. சரிங்களா? சீரற்ற முறை, எல்லா விண்மீன்களும் ஒரு மாதிரி சீரான முறையில் நகராது, சீரற்ற முறையில் நகரும். சோ அதை வச்சு அது பக்கத்துல இருக்க கோள்களோட இயக்கத்தை கண்டறிவாங்க. சரிங்களா? சோ சோ கோள்கள் இயக்கம் அப்படின்னு ஷார்ட்டா இருக்கேன். கோள்கள் இயக்கத்தை கண்டறியதுக்கும் இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சீரற்ற இயக்கத்துல போதில்ல அந்த விண்மீன்கள், அந்த விண்மீன்களோட நிறைய கணக்கிடவும் இது வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது போக பயாலஜில தாவரங்கள் அவருடைய அந்த வேர் முளைத்து கீழ் நோக்கி வளர்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கா வேர் மேல வந்ததா இல்ல, அந்த வேர் முளைத்து கீழ் நோக்கி வளர்வது
புவியீர்ப்பு விசைனாலதான், புவியீர்ப்பு விசையை சார்ந்ததுதான். சோ அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான வேர்டு புவி திசை சார்பியக்கம் அப்படிம்பாங்க. இத புவி திசை சார்பியக்கம், அதாவது ஜியோட்ராபிசம் அப்படிம்பாங்க. அந்த வேர் வந்து தேடி இப்ப அப்படியே கீழ் நோக்கி வளரல அது. சோ அது ஏன் வளருங்கிறத இந்த விதியின் மூலமா நம்ம விளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயாலஜில. அதுக்கப்புறம் விண்வெளியில விண் பொருட்கள் யாரெல்லாம் விண் பொருட்கள் இப்போ பிளானட்ஸ், அப்புறம் சேட்டலைட்ஸ், இதெல்லாமே விண் பொருட்கள் தான். இதோடைய பாதைய வரையறை செய்யப்போம், டெட்டர்மைன் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த யூனிட்ல பார்த்த டாபிக். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் வெயிட்லெஸ்னா அது என்ன, அண்டு ஜியோடைய வேல்யூ நான் வந்து எழுதியிருக்கேன். போன கிளாஸ்ல வெயிட் நம்ம வந்து கிலோகிராம்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். மேபி நீங்க வீட்டை போய் சம்ஸ்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்மளுடைய நிறை தான் 50 கேஜி 60 கேஜி அப்படின்லாம் மாஸ். அதை நீங்க 9.8ஆல மல்டி பண்ணணும். நீங்க மல்டி பண்ணீங்கன்னா 588 நியூட்டன் 577 நியூட்டன்லாம் வரும். மேபி நீங்க அதை பார்க்கறது கூட என்ன பண்ணுங்க, நீங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டலோ இல்லைன்னா வேற ஏதாவது ஷாப்பிங் மாலோ இருக்குன்னா அங்க வெயிட் மிஷின் வச்சிருப்பாங்க. போங்க, ஒரு ரூபா 2 ரூபா காயின் போட சொல்லுவாங்க. போட்டு வெயிட்டை பாருங்க, 50 கேஜி 60 கேஜி காமிக்கும். டக்குன்னு அங்கேருந்து உங்க செல்போன்ல 9.8ஆல மல்டி பண்ணுங்க, 1 நியூட்டன் வரும். அதுதான் உங்களோட வெயிட். சரியா? அதை ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி குட் குட்ஸ். சரிங்களா? அப்புறம் அப்பேரண்ட் வெயிட்டை பார்த்தோம். அப்பேரண்ட் வெயிட்ல எப்படி அவருடைய ஆக்சலேஷன், மூவ்மெண்ட், வெயிட் எப்படிலாம் இருந்துச்சு, வெயிட்லெஸ்னஸ் எங்க இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்தோம். அஸ்ட்ரானாட்ஸோட வெயிட்லெஸ்னஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்த்தோம். சரியா? ஓகே குட். இந்த யூனிட் இப்போ கிளியர் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம புது யூனிட்டை நம்ம பார்க்க போறோம். ஸோ 10th வந்து இது கிடையாது, உங்களுக்கு வந்து டிக்டேஷன்ஸ் ஒர்க் வந்து கிடையாதுனால நம்ம அதை விட்டுலாம். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து என்னன்னா சில நோட்ஸை வந்து குயிக்காக எழுதி போடுறேன். அந்த நோட்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு 2-3 நோட்ஸ், அதாவது லைக் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா மட்டும். ஓகே, இம்பார்ட்டண்டான வேல்யூ ஜி, இதோட வேல்யூ 6.6. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஈர்ப்பியல் மாடலையும் போட்டோம். ஜியோட வேல்யூ வேற, அது 9.8. ஆனா இது எர்த்துன 3க்கு பாத்தீங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல 3 போய் பாருங்க அப்படின்னா மூணோடைய ஜி எவ்வளவுனா 1.625. இது வந்து நிலாவில இருக்கக்கூடிய ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஈர்ப்பு முடுக்கம் அது. அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் எர்த். ஸோ இது வந்து எர்த்தோடைய மாஸ். சரியா? எர்த் மாஸ், நிறை. பூமியோட நிறை எவ்வளவு? 5.972 into 10^24 kg. சில புக்ல ரவுண்டா 6ன்னு எழுதிருப்பாங்க. சில இதுல நம்ம இப்படியே நம்ம டைரக்டா எழுதலாம் 5.972 24 kg அப்படிங்கிற 24 மாத்திடுறாங்க. அதே மாதிரி ரேடியஸ்னா பூமியோடைய ஆரம். சரிங்களா? பூமியோட ஆரம் 6400 கிலோமீட்டர், 6400 கிலோமீட்டர். நம்ம புக்ல இன்னும் கொஞ்சம் அதை டீப்பா போட்டுருவாங்க, 6381 போட்டிருப்பாங்க. நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா 6471 போட்டிருப்பாங்க. பட் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம எழுதும் போது இதை எழுதலாம். ஓகே, அதனால தப்பு இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமா நிறைய இடத்துல கேட்கக்கூடிய ஒரு ஒன் வேர்டு என்னன்னா, நியூட்டனுக்கும் டைனுக்கும் உண்டான ரிலேஷன். 1 நியூட்டன் அப்படிங்கிறது 10^5 டைன். இதை ஞாபகம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்டன் போடுறீங்க தமிழும், அதுவும் டைன் நீங்க போடுறீங்க. சரியா? அதே மாதிரி 1 கிலோகிராம் எஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எத்தனை நியூட்டன்னா 9.8 நியூட்டன். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சரியா? இதெல்லாம் இம்பார்ட்டண்டான சில வேல்யூஸ் நம்ம புக்ஸ்ல இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இது போக நீங்க வந்து ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எல்லா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, இனேஷியா என்ன, இனேஷியாவோட டைப்ஸ் என்ன, சரியா? அப்புறம் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ், அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல புது யூனிட், அதாவது ஆப்டிக்ஸ், யூனிட் நம்பர் 2ல ஆப்டிக்ஸ் இருக்கும், அதை பத்தி பார்ப்போம். அதுலயும் நிறைய இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கு, அதை வரக்கூடிய கிளாஸ்ல பார்ப்போம். வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? டவுட்னா நீங்க இப்போ கேட்கலாம். அதே டாபிக்கை அதே அனிமேஷனை கூட திருப்பி எடுக்க ரெடி. வீட்டில் போய் கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி நோட்ஸ் எடுங்க. ஜஸ்ட் புக்கில் நோட் பண்ணலாம், புக்கில் ஹைலைட் பண்ணலாம். பட் தனியாக நோட் எடுத்து எழுதும் போது, நீங்கள் கைப்பட எழுதும் போது என்ன ஆகுனா, அது பிரெயின் ஒரு மட்டும் ரீட் பண்ணும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, அதனால தனியாக எடுத்து எழுத சொல்றாங்க. அது எழுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இல்லைங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நிறைவேற்றத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.